விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையறு மனம் கேட்டேன். நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன். இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ? வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. ஆக்சுவலா பாண்டிச்சேரியில ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி. சார்லஸ் மார்டின் அவர்கள் விருது வழங்கும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிய வேண்டும் என்று என்னை பேச அழைத்தார்கள். நானும் சரியான நேரத்தில் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகின்ற அனைவரையும் பாராட்ட வேண்டும் என்கின்ற முனைப்பில் அமர்ந்திருந்தேன். என்னை அழைப்பதற்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பை செய்து கொண்டிருக்கின்றவர், உங்க எல்லாருக்குமே லஞ்ச் ரெடியா இருக்கு, அதுக்கப்புறமா ஒருத்தர் பேச போறார், அதுக்கப்புறமா ஒரு பட்டிமண்டபம் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டத்தை கலைச்சிட்டாங்க. அதுக்கு பின்னால போனா போகட்டும் அப்படின்னு சொல்லி பர்வீன் சுல்தானா அவர்கள் பேசுவார்கள் என்று சொன்னார்கள். நான் யோசித்து பார்க்கிறேன், உணவு இடைவேளை வருகின்ற நேரத்தில் என்னை பேச வைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களிடத்தில் என்ன பேசிவிட முடியும் என்று நான் யோசிக்கிறேன். எப்பவுமே பேசுவதற்கான களம் என்பது சபை நிர்ணயிப்பதே இல்லை. பேச்சாளர் தான் சபையை நிர்மாணம் செய்கிறார். எத்தனை பேருக்கு பேசுவதாக இருந்தாலும் அது யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவருக்கு போய் சேர வேண்டிய அந்த களத்தை பேச்சாளர் முடிவு செய்கிறார். இந்த அரங்கத்திற்கு வந்த பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. நான் தமிழ்நாட்டில் இருந்து வருபவள். நீராறும் கடலுடுத்த என்று தொடங்கும் என்றுதான் மனதிலே ஒரு ஓட்டத்தோடு நின்று கொண்டிருந்த பொழுது, நீங்கள் பாவேந்தர் பாரதிதாசனார் இயற்றிய அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை ஓங்கி ஒலிக்க செய்த இந்த சபையில் எனக்கு நேர்ந்த சிலிர்ப்பை நான் சொல்லுகிறேன். என் பக்கத்திலே இந்த பாடலை எழுதிய பாவேந்தர் பாரதிதாசனார் அவர்களுடைய திருப்பேரன் பாரதியார் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். சில விஷயங்கள் நமக்கு வந்து வாய்க்கின்ற பொழுது அது ஏதோ தேர்ந்தெடுக்கப்பட்டு முன்னமேயே அமைப்பது போல் இருக்கும். எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், மேனாள் அரசு வழக்கறிஞர், இலக்கிய செல்வர் MP நாதன் அவர்கள் மிக பிரம்மாண்டமான பேசக்கூடிய ஒரு பேச்சாளர். ஆனால் அவருக்கான களம், இந்த நேரத்தில் அவருக்கான சரியான அறிமுகம், இந்த நேரத்தில் சிறிது பின்தங்கிய காரணத்தினால் அவர் சீக்கிரமாக பேச்சை முடித்துக் கொண்டார். அவருடைய பேச்சை உணவு இடைவேளைக்கு பிறகு இந்த சபை கேட்கும். நான் நினைத்து பார்க்கிறேன், இந்த பாண்டிச்சேரி மண், இந்த பாண்டிச்சேரி மண் பற்றி ஒரு விஷயம் சொல்லவா? இது கொடி தன் சொந்த பூக்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதை போல் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகின்ற ஒரு நிலம். வானம் தன் சொந்த நட்சத்திரங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்வது போல் இருக்கக்கூடிய ஒரு நிலம். பால் தன் ஆடையை தானே தயாரித்துக் கொள்வது போல் தனக்கானதை தானே தயாரித்துக் கொள்ளுகின்ற அற்புதமான ஒரு நிலம் தான் புதுவை என்கின்ற அற்புதமான மாநிலம். இந்த மாநிலத்திற்கு வருகின்ற பொழுதெல்லாம் நான் சிலிர்த்து போயிருக்கிறேன். ஏனென்றால் பாரதியார் குயில் பாட்டு பாடியது இங்கேதானாம்.
அவர் வணங்கிய மணக்குட விநாயகருடைய திருக்கோயில் இங்கேதான் இருக்கிறது. அவர் பாடிய முத்துமாரியம்மன் கோவில் இங்கேதான் இருக்கிறது. கனக சுப்புரத்தினம் என்கின்ற தன் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்ட என் தாத்தன் பாவேந்தன் வாழ்ந்த பூமி. இந்த பூமியில் இருக்கக்கூடியவர்கள் மிக சிறப்பானவர்கள் என்று அவர்களுக்கு தேர்ந்து விருது வழங்குகிறார் சார்லஸ் மார்டின் என்கின்ற ஒரு இளைஞன். புதுச்சேரியில் வாழக்கூடிய இந்த மண்ணை சார்ந்தவர்களை பெருமைப்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. அவரை வாழ்த்தி எனக்கு முன்னால் நிறைய பேர் பேசினார்கள். நான் ஒரு திருக்குறள் சொல்லவா? எனக்கு சார்லஸ் மார்டினை தெரியாது, அவரை பற்றி எந்த அறிமுகமும் எனக்கு கிடையாது. ஆனால் சமூகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு இளைஞன் அமைக்கக்கூடிய ஒரு மேடை. அவரை பாராட்டினால் அவரால் இன்னும் பல நல்ல காரியங்கள் நடைபெறும் என்று நான் நினைத்த காரணத்தினால் இங்கே நிற்கிறேன். ஒரு குறள் சொல்லுகிறேன். குடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடி தட்டி தான் முந்துரும். சமூகத்தில் நன்மை செய்ய வேண்டும் என்று எவன் நினைக்கிறானோ அவனுக்கு யார் நன்மை செய்வார்கள் தெரியுமா? கோயில்ல ரொம்ப காலமா உட்கார்ந்துக்கிட்டு நின்னுகிட்டு அடுத்தவர்களுக்கு அருள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல கடவுள். அந்த கடவுள் என்ன செய்யுமா? இவ்வளோ நேரம் நான் உட்கார்ந்துட்டு இருந்தது நின்றுட்டு இருந்தது போதும், நான் படைத்த படைப்புகளுக்கு நன்மை செய்வதற்காக ஒருவன் புறப்பட்டு இருக்கிறான், அவனுக்கு போய் ஏதேனும் நன்மை செய்யலாம் என்று எழுந்து தன்னுடைய ஆடையை தட்டிக்கொண்டு அவனுக்கு முன்னால் அவனுக்கு சேவை செய்வதற்காக போய் நிற்கும் என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்துரும். எனக்கு முன்னால் பேசிய வழக்கறிஞர் MP நாதன் அவர்கள் ஒரு பாடலை சொன்னார்கள். அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டு. பாவேந்தர் பாரதிதாசனாருடைய பாட்டு. நான் என்னுடைய மோட்டிவேஷன் ஸ்பீச்ல மேக்சிமம் அந்த பாட்டை சொல்லிதான் என் பேச்சைய முடிப்பேன். ஒரு சிறுத்தை, இப்போ பர்வீன் சுல்தான் நான் பேசுறேன்னு சொன்னா நீங்க ஏதாவது வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம் தானே? யார் நல்ல ஸ்பீக்கர்? பேசுறவங்க எல்லாம் நல்ல ஸ்பீக்கர் இல்ல. பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் நமக்குள்ள யார் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் நல்ல ஸ்பீக்கர். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன்னா நிறைய பேர் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அரை மணி நேரத்தில் யூடியூப்ல வந்துடும். என்ன இதுவரைக்கும் இதுல தானே பார்த்துருக்கிறீங்க, இன்னைக்கும் இதுலயே பார்க்குறீங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. பல மைல் தூரம் கடந்து வந்திருக்கிறேன், மதுரையிலிருந்து வந்திருக்கிறேன். குறிப்பா கேட்டுக்கோங்க. பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியில் வா, எலி என உன்னை இயன்றவர் நடுங்கிட புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே. இது பாட்டு. என்ன சிச்சுவேஷன்ல எழுதியிருப்பார் கவிஞர்? எலியென உன்னை இகழ்கிறார்கள், பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கும், நீ வெளியில் வா. உன்னை எலியென இகழ்ந்தவர் மத்தியில் புலியென செயல் செய்ய புறப்படு. நான் இது அப்படியேங்க. இன்றைக்கு குழந்தைகள் பின்னால் உட்கார்ந்துருக்கீங்களே ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு தலைப்பு புதியன விரும்பு. இளைஞர்கள் பெண்கள் கேட்டுக்கோங்க, ஆண்கள் முதியவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். நமக்காக சில கதவுகள் மூடப்பட்டு இருக்கின்றன. நாம் என்ன நினைக்கிறோம்? அதற்குள் சுதந்திரம் இருக்கிறது என்று நினைக்கிறோம். கிடையாது. உள்ளே போனால் அடிமைப்பட்டு விடுவோம் என்பதற்காக பெரியவர்கள் அதை பூட்டி வைத்திருக்கிறார்கள். உள்ளே போய் சிக்கிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கதவு திறக்கணும். அது யார் திறப்பாங்க? இப்படி சமூக ஆர்வலர்களும்
ஆன்மீக பெரியவர்களும் அரசியல் தலைவர்களும் பேராசிரியர்களும் தான் திறப்பார்கள். அது திறக்கிறதுக்காக காத்திருக்கிற ஒரு சிச்சுவேஷனை சமீபத்தில் நான் ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன். அப்படியே சொல்றேன், உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இந்த மேடையை விட்டு போறீங்கன்னு தெரியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? விருது வாங்குறவங்களுக்கு இங்க சிறப்பு செய்யப்படுது இல்ல, ஏன் செய்யப்படுது? எப்பாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அவங்க தான் சிறப்பா இருந்தாங்கன்றதுனால அவங்களுக்கு விருது கிடைச்சிருச்சு இல்ல, அதுக்கப்புறமா ஏன் அவங்கள கொண்டாடுறீங்க? ஏன் தெரியுமா? அது அவங்களுக்கானது அல்ல அந்த கொண்டாட்டம். இப்படியெல்லாம் நீ சிறப்பு பெற்றால் நாங்கள் இவர்களை கொண்டாடுவது போல் உங்களையும் கொண்டாடுவோம் என்று நம்மை தயார் செய்வதற்கான நிகழ்ச்சி தான் இது. இது அவர்களுக்கான நிகழ்ச்சி அல்ல, இது நமக்கான நிகழ்ச்சி. இது ஒரு எழுச்சியான நிகழ்ச்சி. இங்க பாருங்க, நான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த காட்சி, அப்படியே சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் நிகழுதான்னு பாருங்க. ஒரு காடு, சரியான காடு. அதுல இந்த காட்டை நீ தான் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அரசனுடைய ஆணையோடு ஒரு வன அலுவலர் அந்த காட்டுக்குள்ள நுழையிறார். அப்படி காட்டுக்குள்ள நுழையும் போது கையில நிறைய கயிறு எல்லாம் கொண்டு வரார். பின்னால் ஒரு டெம்போ வருது, அவர் தான் டெம்போவை ஓட்டிக்கிட்டு வரார். இறங்கி டென்ட் எல்லாம் அடிச்சு கதவெல்லாம் போட்டுட்டார். அவர் கூட ஒரு நாய், குட்டியா ஒரு வெள்ளை கலர்ல ஒரு நாய். அது வாய் நல்லா இப்படி நீட்டா இருக்கு, ஷார்ப்பா இருக்கு அந்த நாய். நீங்க நான் பேசி முடிச்ச உடனே நீங்க யூடியூப்ல பாருங்க, அது இருக்கும். நான் சொல்றது நடந்தது, கதை அல்ல, நிஜம். பாருங்க, மணி அடிக்குது. அந்த காட்சியை பார்த்து நான் சிலிர்த்து போனேன். அவர் இறங்குறார், டென்ட் அடிச்சிட்டாரு, கதவெல்லாம் உள்ள இருந்து டெம்போல இருந்து எடுத்து கதவெல்லாம் மாட்டிட்டார். ரொம்ப ஒரு டெம்பரவரி தான், ஆனா பிளாஷ் டோர்ஸ் எல்லாம் போட்டுட்டார். வெளிநாடு வேட்டை நாயை அனுப்புறார், போ ரேஞ்ச் பார்த்துட்டு வா, ஏதாவது விஷமிருகங்கள் இருக்கான்னு பார்த்துட்டு வா. அந்த நாய் போயிடுச்சு, வரல. ரேஞ்சருக்கு கவலை, டைம் போய்கிட்டு இருக்கு. அந்த நாய் அந்த ஃபுல்லா சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கு, ஏதாவது ஆபத்தான மிருகங்கள் இருக்கான்னு. அது கண்ணுக்கு எந்த ஆபத்தான மிருகமும் தெரியல, ஆனா ஒரு ஆபத்தான மிருகம் கண்ணுக்கு வேட்டை நாய் தெரிஞ்சிருச்சு. ஒரு சிறுத்தை வேட்டை நாயை பார்த்துருச்சு. சிறுத்தை உட்கார்ந்துட்டு இருந்த சிறுத்தை வெள்ளை வெள்ளேர்னு வந்த அந்த வேட்டை நாயை பார்த்த உடனே இன்னைக்கு நமக்கு லஞ்ச் ரெடி அப்படின்னு சொல்லி எழுந்து துரத்துது. வேட்டை நாய் ஓடுது. வேட்டை நாய் 20, 40, 60 கிலோமீட்டர்ஸ்ல ஓடுது. சிறுத்தை இருக்குல்ல, தொடங்கினதே அது 60ல தொடங்குது. 60, 80, 90, 100ல ஓடுது சிறுத்தை. ரெண்டு பேரும் அந்த ஓட்டத்துல அவ்வளோ பெருசா ரேஞ்ச் இல்லை, அப்படியே ஓடி வந்துருச்சு நாய். நாய் வந்ததுல ரேஞ்சர் கிட்ட வந்துருச்சு. ஆனா அந்த நாய்க்கு பிசிக்ஸ் தெரியும். இப்படி போய் ரைட்ல திரும்பினோம்னா சிறுத்தை இந்த பக்கம் வந்து அடிச்சிருங்கிறதுனால ஸ்ட்ரைட்டா ஒரு ரூம் திறந்திருந்தது, அதுக்குள்ள நுழைஞ்சிருச்சு சிறுத்தை. நாய் நுழைஞ்சிருச்சு. அது நுழைஞ்ச நோ செகண்ட் பின்னால சிறுத்தை நுழைஞ்சிருச்சு. அந்த ரெண்டும் ஃபோர்ஸா நுழைஞ்சுதா, கதவு லாக் ஆயிடுச்சு. கதவு லாக் ஆன உடனே இந்த இவர் இருக்கிறார்ல ரேஞ்சர், அவர் அதிர்ச்சி ஆயிட்டு அழுகுறாரு. ஏன் அழுகுறாரு? நாய் கதவு திறக்க முடியாத சிறுத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபாரஸ்ட் ஃபோர்ஸ்க்கு ரெஸ்கியூ டீமுக்கு ஃபோன் பண்றாரு. ரெஸ்கியூ டீம் வருது. உள்ள இருந்து ரெஸ்கியூ பண்ணணும்னா முதல்ல உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். கேமராவை போடுறாங்க. அங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி சிறுத்தை நாய கொல்லல, வேட்டையாடல. நாய் ஓரமா உட்காந்துக்கிட்டு இருக்கு பவ்யமா. அப்பப்ப மெதுவா சிறுத்தைய பார்த்துக்குது.
சிறுத்தைய காணோம். அப்படி அந்த கேமரா அப்படி திரும்புதா, சிறுத்தை எங்க இருக்கு தெரியுமா? கதவு இருக்குல்ல, மூடின கதவு, அதுக்கு வெளியில நாயை விட பயந்து போய் உட்காந்துக்கிட்டு நடுங்கிக்கிட்டு. இந்த கேமரா வச்சவன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதுதான் நம்ம தூக்கிட்டு போற எடுத்துட்டு போற மெட்டீரியல். என்ன சொன்னான் தெரியுமா? பசித்தது, வேட்டையாட தொடங்கியது சிறுத்தை. வேட்டையாட தொடங்கிய அந்த நேரத்தில் வேகத்தை கூட்டியபடி அது தன் இரையை நெருங்கியது. தன் பசி தீர்க்க இரையை நெருங்கிய அந்த வினாடியில் அதற்கு தெரிந்து போனது தன் சுதந்திரம் பறிபோய்விட்டது என்று. கதவு மூடிருச்சு. இப்பொழுது அந்த சிறுத்தைக்கு பசி இல்லை, அதற்கு வேட்டை வேண்டாம், அதற்கு எந்த இரையும் வேண்டாம். அதற்கு தேவையானது சுதந்திரம் மட்டும்தான். அது சுதந்திரத்தை நோக்கி அந்த கதவிலே நடுங்கியபடி காத்திருக்கிறது. இதை தெரிந்து கொண்ட என் பாட்டன் பாரதிதாசன் சொன்னான், ஏ சிறுத்தையே, பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்க போகிறது, வெளியில் வா. எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட மீண்டும் புலி என செயல் செய்ய புறப்படு. நம்பினை இருளினை விளக்க செம்புட்பறவையே சிறகை விரி எழு பற என்று பேசுகிறார் பாவேந்தர். நமக்கான சுதந்திர கதவு என்பது எது? தேவையில்லாமல் போய் எங்கேயும் சிக்கிக் கொள்ளாதீர்கள். நான் அரசியல் பேசவில்லை, அரசியலையும் பேசுகிறேன். தேவையில்லாமல் சிக்கிக் கொள்ளாதீர்கள். மிக தெளிவான பார்வையுடன் இங்கே பாருங்கள். வாய்ப்பு உங்களுக்கு வரும். புதிதான சில விஷயங்களை விரும்ப வேண்டும் என்றால் நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு அதிகாலையும் புதிதுதான். உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் புதிதுதான். நம்முடைய வாழ்க்கை இன்று புதிதாய் பிறந்தோம் என்று யார் ஒருவர் நினைக்கிறாரோ அவர்களுக்காக விரித்து வைத்திருக்கப்படுகிறது. எல்லோரும் ஒரு கூட்டத்தில் ஒருபுறம் நினைக்க, ஒருவன் மட்டும் வித்தியாசமாக நினைக்கிறான் இல்லையா, அவன்தான் தலைவன். அந்த தலைமைத்துவம். 8 பிள்ளைங்க ஒரு அப்பாவுக்கு, 7 கொஞ்சம் பெருசாயிடுச்சு. ஆடு மேய்க்கிற குடும்பம். 8வது குழந்தை ஒரு 12-13 வயசு இருக்கும். அவன் ஆடு மேய்க்க போறானா. எல்லாரும் புல்லாங்குழல் தானே கொண்டு போவாங்க. அவன் மட்டும் வித்தியாசமா யாழ்கருவியை எடுத்துக்கொண்டு போறான் ஆடு மேய்க்கிறதுக்கு. வித்தியாசமா இருக்கணும், எல்லாத்திலையும் வித்தியாசமா இருக்கணும். செய்யறதெல்லாம் வித்தியாசமா செய்யக்கூடாது. எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறோமோ, do it differently. எல்லாத்தையும் வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கிறது இல்ல. எதை நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை வித்தியாசமாக செய்வது. எல்லாரும் போகிற போக்கில் இல்லாம அவன் அந்த மேண்டலின் எடுத்துட்டு போனான் பாருங்க. நீங்க நினைக்கிறீங்களா அது எல்லாரும் எடுத்துட்டு போற மாதிரி இல்லைன்னா வேற மாதிரி இருந்தா நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு? பார்ப்பாங்க. யார் பார்ப்பாங்க தெரியுமா? எல்லாரும் பார்க்கறவங்கள நம்மளை பார்க்க மாட்டாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்களா, அவங்க நம்மளை பார்ப்பாங்க. ராஜா பார்த்தான் அந்த பையனை, தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து வந்து இசைக்கலைஞனாக நியமித்தான். அவன் பெயர் தாவீது, பைபிள் சொல்கிறது. அவன் உள்ள உட்காந்துட்டு இசைக்கலைஞன் இசையை மீட்டு கொண்டிருக்கும் போது வெளியில இருந்து ஒரு செய்தி வருதான். ஒரு அரக்கன் வந்து எல்லாரையும் சாப்பிட்டுட்டு போறான். எல்லாரும் போருக்கு புறப்பட்டாங்க. இந்த பையனை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டில் போனா 7 அண்ணன் தம்பிங்களும் போர்ல இருக்கிறாங்க. அம்மா அப்பாட்ட பையன் கேட்டானா, நான் போய் போற வேடிக்கை பார்த்துட்டு வரட்டுமான்னு. அவன் எங்க வேடிக்கை பார்க்க போனா? போர். போயிட்டு சொன்னதுதான் நான் இந்த விஷயத்தோட நான் நிறைவு செய்கிறேன். போய் அவன் நின்று பார்க்கிறான். கோலியாத்துங்கிற பெரிய ஒரு அரக்கன் நின்று எல்லோரையும் கொன்று கொண்டிருக்கிறான். அந்த சிறுவன் தளபதி கிட்ட போய் கேட்டானா, கிவ் மீ a சான்ஸ், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, அந்த அரக்கனை நான் வீழ்த்துகிறேன். அந்த தளபதி சொன்னான், டே 12-13 வயசு பையன், நீ எப்படிப்பா அடக்குவ? என்கிட்ட ஆயுதம் இருக்கு சார். என்னப்பா ஆயுதம்? எடுத்தான் பாருங்க, உண்டிகோலுங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், பைபிள்ல இருக்குங்க. சிரிச்சுக்கிட்டே சொன்னான், நான் தளபதி, எப்பா ஒரு அரக்கனை கொல்றதுக்கு பறவைகளை அடிக்கிற
உண்டிகோலை வச்சுக்கிட்டு எப்படிப்பா அடிப்ப? பையன் சொன்ன பதில், நான் இந்த உண்டிகோலால் பறவைகளை அடித்து பயிற்சி பெறவில்லை, என் ஆடுகளை திங்க வரும் சிங்கங்களை அடித்து பயிற்சி பெற்றிருக்கிறேன். சிங்கத்தை அடி இப்படியா? சரி போனா. நேரா போனா கோலியாத் இப்படி நிக்கிறான் 15 அடிக்கு, இது இருக்குது 3.5 அடி. நேரா குறி வச்சான், அடிச்சான். அவன் வேட்டைக்காரன் இல்ல அந்த பையன், அவன் தலைவன். ஏன் தெரியுமா? அடிச்சது அடிச்சான், சாகணும்னு அடிக்கல. அவன் சிங்கத்தை சாவடிக்க மாட்டானா, கரெக்டா நெத்தி பொட்டுக்கு கொஞ்சம் சைட்ல அடிப்பானா, அப்பதான் மயங்கிரும். அது ஆடுகளை கூட்டிட்டு வந்துருவான். மயக்க தெளிஞ்சு சிங்கம் பார்க்கும், யாரும் இல்லைனோட வேற வேட்டைக்கு புறப்பட்டுரும். சாகடிப்பவன் இல்லை தலைவன். எது கை தட்டுறீங்கன்னு எனக்கு தெரியல. வாழ்வை தருபவன் தானே. பகைவனாக இருந்தாலும் மயங்கிடுறா, நாங்கெல்லாம் போயிடுறோம் சொல்லிட்டு மயக்கடிச்சு கோலியாத் விழுந்துட்டான். விழுந்த உடனே நான் ரொம்ப நேசிக்கிறேங்க அந்த பையனை. எனக்கு அவர் தாவீது, அவர் பெரிய தலைவர், அவர் பெரிய தீர்க்கதரிசி, அவர் எழுதிய அந்த சங்கீதங்கள், அந்த பாடல்கள், அதெல்லாம் பின்னாலங்க. ஒரு இளைஞன் கரெக்டா அடிச்சான் பாருங்க, துங்குன்னு விழுந்தான் கோலியாத். எல்லாரும் ஜெயஜெயக்காரம் பண்றாங்க, எல்லாரும் வெற்றி அடைந்ததாக கொண்டாடி கொண்டு அவன் விழுந்தான், கோலியாத் விழுந்தான், கோலியாத் விழுந்தான். எல்லாரும் போர்க்களத்தை விட்டு போகும்போது அந்த பையன் சொன்னானா, 1 நிமிஷம் இரு வந்துடுறேன்னு. நீங்க டீட்டெயிலிங்கா படிங்க, பைபிள்ல இருக்கு. 1 நிமிஷம் இரு வந்துடுறேன்னு. எங்கடா போறேன்னு? வீரர்கள் தன் ஆயுதத்தை போர்க்களத்தில் விட்டு வருவதில்லை. இந்த கல் இருக்குல்ல, அதை நான் ரொம்ப பயிற்சி பண்ணி வச்சிருக்கிற கல், அதை அவன் நெத்தியில இருக்க போய் எடுத்துட்டு வந்துடுறேன் நானா. யாருக்கிட்ட? அரக்கன் எடுத்தா சாப்பிட்டுருவான். போறாங்க. அந்த தைரியம், என்ன தைரியம் அது! வந்தான், நேரா வந்தான், மயங்கி கிடக்கிற மேல ஏறினா, நெத்திக்கு வந்து கல்லை எடுத்தான்லாம் முழிச்சிட்டான். முழிச்சிட்டு ஆன்னு எந்திரிக்கிறவுடன் கடகரகரகரன்னு கீழே இருந்தான். அவனுடைய கோலியாத்தினுடைய இடுப்புல இருந்த அந்த பட்டக்கத்திய அவன் கிட்ட இருந்த உருவனா, மறுபடியும் கடகடன்னு கழுத்துக்கு ஏறினா, ஒரே அறுத்துட்டு கீழே இறங்கிட்டான். இந்த உலகமே வியக்கின்ற மன்னனாக அவன் திகழ்ந்தான் என்று வரலாறு சொல்லுகிறது. இறைவன் அவனுக்கு தீர்க்கதரிசியான அந்த எண்ணெய் அபிஷேகத்தை செய்து வைத்தார் என்று பைபிள் சொல்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்க, யார் மன்னர்கள், யார் தலைவர்கள், எங்கே நாம் அடிமைப்பட்டு கிடைக்கிறோம்? யார் நம்மை திறந்து விடுவது? அல்லது நாம் திறந்து வைக்கக்கூடியவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா? சிந்தியுங்கள், வாருங்கள், சிறகை விரிங்கள். சிறகை விரிக்கின்ற பொழுது சிட்டுக்குருவி போல் தான் தெரியும், கிடையாது. சிந்தனையாளர்களும் இந்த சமூகத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களும் பார்ப்பதற்கு இளைஞர்களாக, சிறியவர்களாக அப்படி இருப்பார்கள். அவர்கள் சிறகு விரிய விரிய தெரிந்து போகும். அது சிட்டுக்குருவி இல்லை, அது ராஜாளி. வானத்தில் பறந்து பாருங்கள், தெரியும் நீங்கள் ராஜாளிகள் என்று. நானும் சிட்டுக்குருவி போல்தான் என் சிறகை விரித்தேன். விரிய விரிய புரிந்து கொண்டேன், நான் சிட்டுக்குருவி இல்லை. இதோ பறந்து கொண்டு இருக்கிறேன், வானம் காத்திருக்கிறது, வாருங்கள் பறப்போம். இந்த அழைப்பு சார்லஸ் மார்டினுக்கும் வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.